தப்பத்னாக்க உம்மை நாம் நிலைப்படுத்தி இருக்காவிட்டால், உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால், லக்கது கித்த தர்க்கனை இலையும் செய்யும் கலீலா, அவர்கள் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பித்து விடுவீர். ஒண்ணு ஒண்ணா அப்படி போய் கடைசியில் மொத்தமா போயிடும். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், வத்து லவ் துதிஹினு வயுதிஹினூன். நபி அவர்கள் விரும்புகிறார்கள். என்ன விரும்புகிறார்கள் தெரியுமா? நீ வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க விரும்புகிறார்கள், நீ விட்டு கொடுத்தால் அவர்களும் விட்டு கொடுக்க விரும்புகிறார்கள். ஏன்னு கேட்டா, பாத்தில இருக்கிறவர்கள் விட்டு கொடுத்து விடலாம், ஹக்கில இருப்பவர்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது. அதாவது ஒரு நம்ம அவள் வைத்திருக்கிறோம், ஒருத்தன் உமை வைத்திருக்கிறான், உமையை விட்டு கொடுத்துருவான், அவளை விட்டு கொடுக்க முடியுமா? அப்ப நல்லது வைத்திருக்கக்கூடியவர்கள், ஹக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், தரமான பொருளை வைத்திருக்கக்கூடியவர்கள் விட்டு கொடுக்க கூடாது என்று நிற்பார்கள். மண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான் மடியில, நான் என் மண்ணத்துக்கு எறிகிறேன், நீ உன் பாக்கெட்ல உள்ள ரூபாய் எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிறோமா? இது ரூபா, அது மண்ணுடா சொல்லுமா இல்லையா? நான் வைத்திருக்கிறது பணம், இதை கொண்டு எவ்வளவு காரியங்களை செய்வேன். நீ வைத்திருக்கிறது மண்ணு, நீ மண்ணை தூக்கி எறிகிற காரணத்தினால் நான் மாணிக்கத்தை தூக்கி எறிவேனா? அப்ப மண்ணையும் மாணிக்கத்தையும் சமமாக நினைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? அவன் விட்டு தருவான், அவனை விட்டு தருவானே. 1000ல் 1200 இருந்துட்டு போகுது. அல்லாஹ்வை வணங்கிக்கன்னு சொன்னா ஏற்கனவே 365 இருக்குது, 366 இருந்துட்டு போகுது. அவனுக்கு என்ன? அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாது என்பவர்கள் எப்படி விட்டு கொடுக்கிறது? அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாது விட்டு கொடுத்தீங்கன்னா 2 ஆக்கிக்கிறது. 1 2 ஆக்கணும், 2 3 ஆக்கி கொள்ள வேண்டும். நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அப்ப மார்க்க விஷயங்கள்ல வளைகிறது, விட்டு கொடுக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க கூட ஒத்துமை வேணுமே, எல்லாம் ஒன்னா சேர்ந்து விட்டாங்களே, இது ஒரு பெரிய நம்மளை பயப்படுது. இது பயப்படுது, நம்ம ஹக்கில் இருக்கிறோம், இந்த ஹக்க சொன்னோம்னு சொன்னா நம்ம மட்டும் தனியா நிக்கிறோம். யாரெல்லாம் ஒன்னா சேர்றாங்க, அவர்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கும், எல்லாம் ஒன்னாகணும், எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. என்னடா போட்டு விட்டு விட்டு எல்லாம் ஒன்னா சேர்றாங்க, நம்ம மட்டும் தனியா நிக்கிறோமே, எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இந்த எல்லாம் ஒன்னா சேர்வது என்பது நமக்கு பயம் காட்டுகிறது. நம்ம மட்டும் நிக்கிறோம், எல்லா குரூப்பும், எல்லா பிற்காக்களும், எல்லா கூட்டத்தாரும், எல்லா இயக்கத்தாரும், எல்லா சங்கத்தாரும் அப்படி ஒன்னா சேர்ந்து கொள்கிறார்கள். நம்மளை மட்டும் இப்படி அனாதையை விட்டு போறாங்களே, பயம் வருது. அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒருவர் இப்படி சொல்லலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில பேர் இதே வார்த்தையை சொல்லுகிறார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? இன்னன் நாஸ கத் ஜமஊ லகும், மக்கள் எல்லாம், உங்களுடைய எதிரிகள் எல்லாம் ஒன்றாக திரண்டு விட்டார்கள் உங்களுக்கு எதிராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு போர்க்களத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், குர்ஆன்ல உள்ள வசனம். அப்ப சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரட்டி பார்க்கறாங்க. எப்படி மிரட்டுறாங்க? நீங்க ஏதோ ஒரு குரூப் 2 குரூப்பை எடுத்து நீங்க போகவில்லை, இன்னன் நாஸ கத் ஜமஊ லகும், உங்களுக்கு எதிராக மனித குலமே ஒன்றாக திரண்டு நிற்கிறது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கையை கேட்ட மாத்திரத்தில் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எல்லாரும் திரண்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே நாம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? எல்லாரும் திரண்டுட்டாங்களா, நம்ம மட்டும் தனியா, நம்ம 2 விட்டு கொடுத்தல போய் சேர்ந்துக்குறோமா? அப்படி நினைக்க கூடாது. எப்படி நினைக்கணுமா? ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அந்த ஒருத்தம் போதும், நீ எல்லாரும் நீ வச்சுக்க, எல்லா சங்கம், இயக்கம், கட்சி, பணம், காசு, சொத்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்க, எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்க. ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதும், வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்வதிலே அவன் சிறந்தவன். நீங்க எல்லாம் என்ன பொறுப்பேற்பீங்க? உங்க கட்சி, உங்க சங்கம், உங்க தலைமை, உங்க ஜமாத்து, உங்களுடைய பணம், உங்களுடைய காசு, உங்களுடைய பதவி, அந்த இதெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா? நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்வதிலே அல்லாஹ் சிறந்தவன் என்று அல்லாஹ் என்ன சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே திருப்பி அடிக்கிறாங்க பதில். எந்த வார்த்தையை சொன்ன உடனே? எல்லாம் சேர்ந்துட்டாங்க, உங்களுக்கு எதிராக எல்லாம் திரண்டு விட்டார்கள். இந்த போராட்டாங்க, என்னடா திரண்டுட்டான்? எங்களுக்கு அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் இங்க இருக்குமா? என்ன திரண்டு? எல்லாம் திரண்டு. ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதும், வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்வதிலே அவன் தான் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணிய செய்தியை புகாரி, முஸ்லிம் உட்பட ஏராளமான நூல்களிலே நாம் இதை பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு எது மிரட்டக்கூடாது? எல்லாம் சேர்ந்துட்டாங்களே, வரலாறை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். சேருவார்கள்,
அதாவது அவர்கள் சேருவதாக இருந்தால் நம்மோடு தான் சேர வேண்டும் என்ற அளவுக்கு நெருக்கம் இருந்தால் கூட அசத்தியமாக ஒன்னாவே சேர்ந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள வேறுபாடு அதிகமாக இருக்கும். ஆனால் ஹக்கு வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுத்தார்களே, ஆனால் அந்த பாத்தில்கள் பூரா அப்படியே ஒன்னா சேரும் என்பதை வரலாற்றில் நீங்கள் பார்க்கிறீர்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 4 விதமான மக்களை அவர்கள் சந்தித்தார்கள். 4 விதமான மக்கள். ஒரு சாரார் கடவுளை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்கள். கடவுள் இல்லை, மறுமை இல்லை, இந்த உலகத்தோட எல்லாம் சரியாகிவிட்டது, நகையா நமூத்துவ நகையா, வாழ்றோம் சாவுறோம் அவ்வளவுதான், போங்க அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு குரூப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். இன்னொரு குரூப் என்ன, கடவுள் இல்லைன்னு நீ சொல்றியா, நான் எதை வேண்டாம் கடவுள் சொல்லுவேன் ஒரு கூட்டம். அவன் அறவே இல்லைன்னு ஒரு கூட்டம். இன்னொருத்தர் என்ன செய்யறான், எதை வேண்டாலும் இதை கடவுளுமே, இதை கடவுளுமே, அவரை கடவுளுமே, இவரை கடவுளுமே, எதை வேண்டாலும் கடவுள் சொல்லுவேன் என்று நூற்றுக்கணக்கான தெய்வங்களை உண்டாக்கி கொண்டிருந்த இன்னொரு கூட்டம் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன, நசாராக்களை சந்திக்கிறார்கள். நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி அவங்களை அல்லாஹ்வாக ஆக்கி அவங்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணிய யகூதிகளும் அங்கே இருக்கிறார்கள். எப்படி விமர்சனம் பண்ணினார்கள், ஈசா நபி அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்த காரணத்தினால் அவர் விபச்சார புத்திரன், யகூதிகள் சொன்னார்கள், விபச்சார புத்திரன் என்று சொன்னார்கள். இப்ப யகூதிகளை பொறுத்த வரைக்கும், நசாராக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர இயலுமா? இயலாது. ஏன்னா இவங்க யார அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று நினைக்கிறார்களோ அவர் தப்பான வழியில பிறந்தவன் அவன் சொல்றான். பேச எப்படி இருக்குன்னு கேட்டா மற்ற சில்லறை விஷயங்கள்ல வர்ற வேறுபாடு இல்ல. யார அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்களோ அவரை பற்றி நசாராக்கள் வைத்திருக்கிறார்கள் நம்பிக்கை. அந்த அந்த இறை தூதரை பற்றி யகூதிகளுடைய நம்பிக்கை என்ன, இவர் பிறப்பே சரியில்லை, பிறந்த விதமே சரியில்லை, தகப்பை இல்லாம ஒருத்தர் எப்படி பிறக்க இயலும்? அப்ப ஜென்மத்துக்கு அவங்க சேர இயலுமாங்க? சேர இயலாது. யாரோட சேர இயலும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனில் ஈசா நபி அப்படி அல்லாஹ் உயர்த்தி சொல்கிறான். அவர் தந்தை இல்லாமல் பிறந்தவர் என்று சொல்கிறான். உம்முஹு சித்தீகா, அவங்களுடைய தாயார் உண்மையானவர் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்கிறான். மஸீஹ் இப்னு மரியம் இருக்காரே, அவருக்கு நிறைய அற்புதங்களை கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுடைய தாயார் மரியம் ரொம்ப பத்தினி பெண் என்று சொல்கிறான். சாதாரணமாக கூட சொல்லவில்லை, உலகத்திலேயே 2 பெண்கள் தான் உலகத்தில் உள்ள அத்தனை மூமின்களுக்கும் மாடல் முன்மாதிரி என்று சொல்லும் பொழுது ஒன்னு மரியமை சொல்கிறான், இன்னொன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப மொத்த சமுதாயத்திலே வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகில உலகத்து பெண்களை விட மரியமே உன்னை அல்லாஹ்வாகிய நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அப்படி எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான். இப்ப இந்த நசாராக்கள் எந்த பக்கம் சாய வேண்டும்? யாரோடு அதிக நெருக்கம் இருப்பதற்கு தார்மீக உரிமை இருக்கிறது. தங்களுடைய நபியை தங்களுடைய அல்லாஹ்வுடைய மகன் என்று நினைக்கிறார்களே, அவரை விபச்சார புத்திரன் என்று சொல்லக்கூடியவர்களோடு அவர்கள் இணங்க முடியுமா? அவரை புகழ்ந்து தாயையும் பாராட்டி அவரையும் பாராட்டி அவருடைய அற்புதங்களை கொடுத்து ஒத்துக்கொண்டு அவரை பல வகையிலும் சிறப்பித்து சொல்கிறார்களே, அந்த இஸ்லாத்தோடு அவர்கள் நெருக்கமாக இருக்க வேண்டுமா? இங்கேதான் இருக்க வேண்டும். ஏன்னா இஸ்லாம் ஈசா நபி தரக்குறையை விமர்சிக்கவில்லை, இஸ்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தரக்குறையை விமர்சிக்கவில்லை. அவங்க 2 பேருக்கும் ஜென்ம பகை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்கிறார்கள். யார் 2 பேரும்? எந்த யகூதியும் நசாராவும் கீரியும் பாம்புமாக இருப்பார்களோ அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். நபிகள் நாயகம்